ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 90 கிட்ஸ் எல்லாம் மறக்க முடியாத ஒரு ஸ்நாக்ஸ்னால் அது இந்த பொரியும் இந்த காரா பூந்தியும் தான். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் சந்தை வரும் ஊர்லெலாம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை சந்தை வரும். வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போய்ட்டு சந்தை செலவெல்லாம் வாங்கிட்டு இந்த பொரி வாங்க அம்மா இந்த பொரி வாங்கி இந்த காராசு இந்த பொரி வாங்கிட்டு வரும். இது கூடவே கொஞ்சமாக ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து புட்டு பொரின்னு தருவாங்க. அந்த புட்டு பொரி டேஸ்ட்டு அதுக்காகவே பொரி வாங்கலான்னு தோணும். அதுக்காகவே எங்கள் அம்மா கூட நான் சந்தைக்கெல்லாம் போவேன். அந்த புட்டு பொரி தருவாங்கன்ட்டு அதுக்காகவே போய் அங்கேயே சாப்பிட்டு வரணுன்ட்டு வழி ஃபுல்லாக வாங்கி அதை சாப்பிட்னே வீட்டுக்கு வருவேங்க. வீட்டுக்கு வந்தால் அப்போது வந்து எங்கள் தாத்தா பாட்டி நான் எங்கள் அம்மா எல்லாம் இருப்பேங்க. அப்போ வந்து என்ன பண்ணேன், எங்கள் அம்மா இந்த பொரியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் இந்த கவருக்கு தான் சண்டை வரும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு பாஸ்னா மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பிளேட்டு, அதில் தான் பொரியை கொட்டு மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொரி இருக்குல்ல, அது ஒரு சந்தோஷம் எங்கள் தாத்தாவுக்கு. அப்படி சிரிப்பார். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் கவர் எடுத்துப்பேன். கவர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவேன், பொரியை வந்து கட்டி வச்சுருவேன். மறுநாள் வந்து சனிக்கிழமை ஸ்கூல் லீவு, அதனால் மறுநாள் சாப்பிட்றத கட்டி வச்சுருவேன். நான் கட்டி வச்சுட்டு எங்கள் தாத்தாட்ட கொஞ்சம் எங்கள் பாட்டிகிட்ட கொஞ்சம் இப்படியே எடுத்து சாப்பிட்டு என்னோடய பொரியை மறுநாள் காலையில் அம்மா மாடு வச்சுட்ருக்கோம், மாடு பிடிச்சிட்டு மாடு மேய்க்க போகும்போது இந்த பொரியை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவேன் ஜாலியாக. நீங்கள்லாம் இது மாதிரி யாராவது பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.